ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ஆமாம், நம்மளுடைய பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸ்ன்றதை நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸில் 36 டெஸ்ட்டு நம்ம மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒரு 20 ஃபண்டமெண்டல் டெஸ்ட்டும் ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட்டும் கடைசியில் ஒரு 11 மார்க் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இந்த 36 டெஸ்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழுக்காக மட்டுமே. ஓகேவா? பொது தமிழுக்காக மட்டுமே குரூப் 4 அண்ட் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதனுடைய முதல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்ன்றது எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பொதுவாகவே இந்த ஒரு டெஸ்ட்டு மட்டும் கிடையாது. டெஸ்ட்டு 1லேருந்து தொடங்கி 36வது டெஸ்ட் வரைக்கும், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய மொத்த டெஸ்ட்டையும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இப்போவே சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தயவு செஞ்சு எக்ஸாம்லையும் சரி, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, கொஞ்சமாக சீரியஸாக இருங்க. சீரியஸ் இல்லாமல் விளையாட்டுக்கு ஒரு விஷயத்த ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுனால விளையாட்டுக்காகவும் சும்மா உதாசனைப்படுத்துறீங்க அப்படின்னா அது முழுக்க அது அதனுடைய விளைவுகள் அது உங்களை சேர்ந்தது தான். சரியா? என் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ நான் நல்லது செய்கிறேன். அதை யூட்டிலைஸ் பண்ணுறதும் யூட்டிலைஸ் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். சரியா? ஸோ ஓகே. ஸோ அப்போது சார் இங்கே கொஸ்டின் பேப்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறீங்க. அப்போ இதான் வந்து கொஸ்டின் பேப்பர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் இருக்குமானா இருக்காது. ஸோ கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எப்போ எழுதணும்னு சொல்லக்கூடிய அந்த டைம் வரும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ கீழே அடுத்த ஒரு வீடியோ வரும். அடுத்த வீடியோ கீழே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப்ன்றது லிங்க்ன்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வீட்டில் ஓஎம்ஆர் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஓஎம்ஆர் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. இல்லை ஓஎம்ஆர் இல்லையா, தயவு செஞ்சு நம்முடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். நான் திரும்பவும் வேணால் பப்ளிஷ் பண்ணுறேன். அதை பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டாந்து வச்சுக்கோங்க. அதில் ஓஎம்ஆர் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். ஓகேவா? ஒரு குரூப் 4 எக்ஸாமில் எப்படி போய் நம்ம எழுதுவோமோ ஓஎம்ஆர் வச்சு அதே போல் தயவு செஞ்சு இந்த டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கிறது, கொஸ்டின் நம்பர்லாம் போட்டுக்கிறது, ஒரு 100 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டு அடுத்து ஏவா பியான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி டெஸ்ட் எழுது தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்தோ 20 ரூபா கொடுத்தோ ஜெராக்ஸ் எடுத்தோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. அதை வச்சு அடுத்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாமே பிரிண்ட் அவுட்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு காசு அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஜெராக்ஸ் கடையில் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு காப்பியை. அதை பேஸ் பண்ணி அடுத்து நிறைய ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா ஜெராக்ஸுக்கு ₹1 ₹2 கடையை பொறுத்து இருக்கும். ஓகேவா? தயவு செஞ்சு போட்டு வச்சுக்கோங்க. 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எதுவுமே பண்ணாமல் நான் வந்து வாழ்க்கையில் பண்ண முடியாதுன்னா பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். ஓகேவா? தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன செலவில் இருக்க தான் செய்யணும் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில். அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? அப்போது அடுத்தவங்களுக்கு டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பப்ளிஷ் வீடியோவில் அந்த வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஓஎம்ஆர் ஷீட்டும் நான் கொடுக்குறேன். வேணும்னா ஓஎம்ஆர் பிடிஎஃப்பும் நான் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறதுக்கு. அடுத்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப்பும் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் ஓஎம்ஆர் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் தயவு செஞ்சு ஓஎம்ஆர் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நம்பர் எழுதி கொஸ்டின் நம்பர் எழுதி ஆப்ஷன்றதை போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணாதீங்க. சரியாமா? ஸோ ஓகே, இது ஒன்று. அடுத்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பருக்கான புக்லெட் புக்லெட் வீணா கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பர் இது தான். சரியா? ஒரு சாம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ன்றது ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்றது ரெடியாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு பொதுத்தமிழுக்கான டெஸ்ட்டுன்றது இருக்கும். ஓகேவா? சாட்டர்டேன்றது பொதுத்தமிழுக்கான டெஸ்ட்ன்றது இருக்கும். அதே போல் 7 PM நல்லா பாருங்கள், 7 PM உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருவேன். அதே போல் 9 PM உங்களுக்கான ஆன்சர் கீன்றதும் கிடைச்சிடும். சரியா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பரும் 9 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீன்றதும் கிடைச்சிடும். சரியா? அதை பார்த்துக்கோங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொதுத்தமிழில் நம்ம மொத்தம் 100 கொஸ்டின் பேப்பர்மா. இந்த 100 கொஸ்டினும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் 100 கொஸ்டின்றது இருக்கும். இந்த 100 கொஸ்டினை 1 மணி நேரத்தில் எவ்வளோ 60 மினிட்ஸ் தான். ஓகேவா சார்? 100 கொஸ்டின் இருக்குது, 60 நிமிஷத்தில் எழுதணுமா? பொதுத்தமிழுக்கு நீங்கள் 60 நிமிஷத்தில் எழுதிடணும். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் பேபி வந்து பார்த்தோன்னா ஒரு 20 நிமிஷம் 70 நிமிஷமோ இல்லை ஒரு 75 நிமிஷமோ 80 நிமிஷமோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆகலாம். ஓகேவா? ஆனால் ஆல்ரெடி 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு சார், நான் இன்னமும் 75 மினிட்ஸ் 80 மினிட்ஸ்லாம் நான் கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு நல்ல பொதுத்தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 100 கொஸ்டினை 60 மினிட்ஸுக்குள்ளேயே முடிச்சிருவோம். ஓகேவா? 60 மினிட்ஸ்க்குள்ளேயே அவனால் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ளஸ் 90+ ஸ்கோர்ன்றது ஈஸியாக அவனால் என்ன சொல்கிறது எடுக்கவும் முடியும். சரியா? அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் தயவு செஞ்சு 1 மணி நேரத்தில் 60 மினிட்ஸில் 100 கொஷினையும் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து என்ன சொல்கிறது, இதே நேரம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு கொஷனுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1.5 மார்க்ன்றதால உங்களுக்கு 100 கொஷின் 150 மார்க்ஸ்ன்றது இருக்க போது. ஆனால் நம்பர் ஆஃப் கொஷின் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், 100 கொஷின் தானே சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த 100க்கு தயவு செஞ்சு 90க்கு கீழே யாரும் மார்க் எடுக்காதீங்க. ஏன்னு நான் சொல்கிறேன்னா,
இந்த என்ன சொல்ல எல்லாமே பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸை நான் எடுத்திருப்பேன். 90 ப்ளஸ் இதிலே நீங்கள் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? அதே போல் முதல் 5 டெஸ்ட்டையும் ஓகேவா, நான் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயே எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதை பேஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் 5 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் 5 டெஸ்ட்டுமே SCERTல இருந்து மட்டும், அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு பொதுத்தமிழுக்கான கொஷின்றதை நான் எடுத்திருப்பேன். அப்போ தயவு செஞ்சு SCERT எவ்வளோக்கு எவ்வளோ முடிச்சு வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த ஒரு முதல் 5 டெஸ்ட்லேயும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதாவது ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடலாம். ஓகேவா? அடுத்து டெஸ்ட் நம்பர் 6லேருந்து டெஸ்ட் நம்பர் என்ன சொல்கிறது 10 வரைக்கும் அடுத்து உங்களுக்கு என்னது SCERTயும் இருக்கும். அது போல் என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸையும் சேர்த்து உங்களுக்கு கொஷின் கேட்பேன். அவுட் சோர்ஸையும் சேர்த்து உங்களுக்கு கொஷின் கேட்போம் இல்லையா? அடுத்து மீதி இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SCERT பேஸ் பண்ணி அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு SCERT ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் வரும். மற்றது எல்லாமே அவுட் சோர்ஸ்குள்ளே கலந்து தான் வரும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் தயவு செஞ்சு நல்லா சீரியஸாக எடுத்துக்கோங்க. இந்த டெஸ்ட் சீரியஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு தரமாக டெஸ்ட் எழுதுங்க. சரியா? ஸோ ஓகே, இப்படி தான் இருக்கும் கொஷின் பேப்பர்ன்றது. எப்படி டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்பாங்களோ கொஷின் கொடுப்பாங்களோ அதே போல் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்ன்றது இப்படி செட் பண்ணி கொஷின்றது நான் அழகாக வந்து டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் OMR ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரிஜினல் OMR ஒரு வேளை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் இந்த கொஷின் பேப்பர் புக்லெட்டாக நான் என்ன கொடுக்கணும் அதெல்லாம் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே மறக்காமல் ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்க. ஓகேவா? 60 நிமிஷத்தில் கொஷின்றதை முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதே போல் 60 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க இல்லையா? ஆன்சர் கீ நான் கொடுக்குறேன்னா ஆன்சர் கீன்றதை செக் பண்ணுங்கள். 100 கொஷினுக்கு அவுட் ஆஃப் 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் எங்கெங்கெல்லாம் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எந்தெந்த கொஷின்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணோம், ஓகேவா? ஏன் அந்த இடத்துல நம்ம ஒழுங்காக அதை வந்து பார்த்தோன்னா கணிக்க தவறிட்டோம். ஒரு சில கொஷின் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது ஏன் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த கொஷினுக்கு கரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல, எங்கே தவறுகள் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவாமா? ஓகே. அதே சமயத்தில் கொஷின் பேப்பர் நான் வந்து சனிக்கிழமை ஈவினிங் 7 PM கொடுக்குறேன். அதே போல் 9 PM ஆன்சர் கீ கொடுக்குறேன் அப்படின்னா அதே போல் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் அதை பார்த்தோன்னா கொஷின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே டீட்டெயிலான டிஸ்கஷன் வீடியோ அடுத்த நாளான ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7 PM இல்லை 9 PM உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேவா? வீடியோ வரும். நீங்கள் அந்த இடத்துல ஓகே இந்த டெஸ்ட்டுக்கு இந்த ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணும், இந்த கொஸ்டின் நம்மள ஆன்சர் தெரியல, இந்த ஆன்சர் தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக அங்கே பார்ப்போம். சரியா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். இல்லை என்னுடைய 9442279101 அப்படின்ற நம்பருக்கு தயவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லையோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, எடுக்க மாட்டேன். மெசேஜ் போட்டு நீங்கள் அழகாக கேட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், முடிஞ்சால் மெசேஜ் டைப் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு பதிலுக்கு உங்களுக்கு மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ நான் அனுப்பிடுவேன். ஓகேவா? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வேல்யூவாக இருக்கிற டைமில். சரியா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ தயவு செஞ்சு யாரெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொதுத்தமிழுக்கோ பொது அறிவுக்கோ நீங்கள் ஒரு கிளாஸை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை சார் எனக்கு சிரமம் இல்லை, நான் கிளாஸஸ் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன்றவங்க நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே சமயத்தில் பொதுத்தமிழுக்கு இப்போ இந்த என்ன சொல்ல ஒரு 36 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி நான் எடுத்துக்கூடிய கிளாஸோ இல்லை இன்னும் எடுக்க போகிற கிளாஸுக்கோ உங்களுக்கு கிளாஸ் நடத்தக்கூடிய PDF வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த PDF எப்படி வாங்கணும் சொல்லக்கூடிய பேமெண்ட் டீட்டெயில் ஆகட்டும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நாங்கள் கொடுத்துருக்கேன். இல்லை நான் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்முடைய இதே யூடியூப் சேனலில் உங்களுக்கு நான் பப்ளிஷும் பண்ணியிருப்பேன். தயவு செஞ்சு அதை பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பே பண்ணி உங்களுடைய PDF வாங்கிக்கலாம். அந்த PDF படித்து நீங்கள் இந்த டெஸ்ட்டையும் போட்டு பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஓகேவா, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.